குருவே நம்ம தந்தையே நம்ம. இன்னைக்கு நம்ம முத்திரை பயிற்சியில விண்ணக படிக்கட்டு முத்திரை பயிற்சி வந்து பண்ண போறோம். இந்த விண்ணக முத்திரை படிக்கட்டு பயிற்சி எப்படி பண்றதுன்னா, நம்மளுடைய 2 கைகள்லையுமே ஒவ்வொரு வரலாம் அப்படி நினைச்சிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கட்டவரல் மேல ஒரு கட்டவரல் மேல ஒரு கட்டவரல் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆள்காட்டி மேல ஆள்காட்டி விரல், அப்புறம் நடுவரல், மோதிரவரல் மேல மோதிரவரல் வச்சுட்டு இப்படி சுண்டுவரல் நீட்டிக்கணும். நீட்டி வச்சுக்கிறது. இது வந்து விண்ணக படிக்கட்டு பயிற்சின்னு அர்த்தம். இது எப்படின்னா, எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இந்த வானகம், அதாவது வானகம் விண்ணகம்ங்கும் போது இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு தூரத்துக்கு நம்ம உயரத்துக்கு போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து நம்ம கூட ரொம்ப கனெக்ஷனா இருக்கும். அந்த ஆத்மாவுடைய பலம் அப்படிங்கிறது நமக்குள்ள அதிகமாகும் போது, பிரபஞ்ச சக்தி ஆற்றல் அதிகமாகும் போது நம்முடைய மூளைத்திறன் செயல்பாடு மற்றும் நரம்பு மண்டல செயல்பாடு இதெல்லாம் வந்து சிறப்பா இருக்க சொல்லுவாங்க. இந்த முத்திரை வந்து மணிப்பூரக சக்கரத்தை இயக்கும். மணிப்பூரக சக்கரத்தை இயக்கக்கூடியது. எப்படி செய்யணும்னா, முதல் வந்து வலதுகை கட்டை கீழே வச்சு இடது கட்டை மேல வச்சுட்டு, அதுக்கப்புறமா வலதுகை ஆள்காட்டி விரல மேல வச்சு இடதுகை ஆள்காட்டி விரல் மேல, அதுக்கப்புறம் வலதுகை நடுவரல், இடதுகை நடுவரல், அதுக்கப்புறம் வலதுகை மோதிரவரல், இடதுகை மோதிரவரல், சுண்டுவல் 2 நீட்டிக்கணும். இது வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி. ஸோ இது வந்து நம்ம வானத்துல படிக்கட்டு வழியா அப்படியே ஏறுற மாதிரி ஒரு பிரபஞ்ச ஆற்றல் கொண்ட ஒரு முத்திரை. இந்த முத்திரை செய்யறதுனால மணிப்பூரக சக்கரம் வந்து நன்றாக வந்து இயங்கும். இந்த மணிப்பூரக சக்கர இயக்கத்தினால என்ன கிடைக்கும்னா, நம்மளுக்கு எல்லா விதமான செல்வத்தையும் கொடுக்கக்கூடியது எதுன்னா மணிப்பூர சக்கரம் தான். மணிப்பூர சக்கரம் யார் ஒருவருக்கு சரியாக இயங்குதோ அவங்க வந்து செல்வாக்கோடு இருப்பாங்க. அப்படி செல்வத்தை அருளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முத்திரையாகவும் இந்த மணிப்பூர சக்கர முத்திரை வந்து செயல்படும். ஸோ இந்த மணிப்பூர சக்கர முத்திரை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இது என்ன சொல்றாங்கன்னா, விண்ணக படிக்கட்டு முத்திரை. விண்ணக படி. சிலருக்கு உடம்புல வந்து ரொம்ப நரம்பு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது செய்யறது கஷ்டமா இருக்கும் ஆரம்ப நிலையில. போக போக செய்ய நல்லா இருக்கும். சரிங்களா? எப்படி செய்யணும் மறுபடியும் பாத்துங்க. வலதுகை கட்டவரல் கீழே, அதுக்கு மேல, அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரல், அதுக்கு மேல ஆள்காட்டி விரல், அதுக்கு மேல ஆள்காட்டி விரல், அதுக்கு மேல ஆள்காட்டி விரல், அதுக்கு மேல மோதிர விரல், அப்புறம் மோதிர சுண்டுவல் வச்சுக்கணும். ஸோ ஒரு படிக்கட்டுல ஏறுற மாதிரி அப்படியே கண்களை மூடி மெதுவா நீங்க வந்து அப்படியே ஃபீல் பண்ணி கைகளை வச்சுட்டு உட்காந்துருக்கணும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை செய்யலாம். இதை வந்து இப்படி மேல் பக்கம் சுண்டு வைக்கிற மாதிரி வைக்கணுமே ஒழிய இப்படி நீட்டிக்கிட்டோ கீழ்முகமா வைக்கக்கூடாது. ஏன்னா இது நாம வந்து பிரபஞ்சத்துல மேல உயரம் பறக்க போறோம். இந்த நீர் தத்துவ பூதம் வந்து மேல விஷயம் என்னன்னா ஈர்ப்பு சக்தின்னு அர்த்தம். ஈரப்பதத்திற்கு எப்போதும் ஈர்ப்பு சக்தி இருக்குது. அதனாலதான் இந்த நீர் பூதமாக சுண்டுவரில் வந்து ஒரு ஆண்டனா மாதிரி நம்ம நீட்டி வச்சுட்டு மீதி 4 வரலையும் இப்படி போட்டு வச்சுக்கிறோம். ஸோ இந்த முத்திரை செய்வதனால வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது மனச்சோர்வு நீங்கும், மணிப்பூரக சக்கரத்தை இயக்கும், நரம்பு மண்டலத்தை சீர்படுத்த தொடங்கும், நம்முடைய பிரபஞ்ச ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய வேலையை வந்து இந்த முத்திரை வந்து செய்து கொடுக்கும். ஸோ இப்பேற்பட்ட நல்ல பலன்களை உடைய இந்த முத்திரையை தினம் 10 நிமிஷம் இருந்து 15 நிமிஷம் செய்யலாம். உங்களால வந்து 40 நிமிஷம் செய்ய முடிஞ்சா கூட தியானத்தில் உட்காந்து செய்யலாம், செஞ்சுக்கலாம். தவறுன்னு கிடையாது. எப்போதுமே எந்த முத்திரையை நீங்க செய்யறதா இருந்தாலுமே முதல்ல வந்து நீங்க ஆத்மஞ்சலி முத்திரை செஞ்சுக்கணும். அதுக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் முத்திரையை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து மறக்காம ஒரு டம்ளர் தண்ணியோ அல்லது ஜூஸோ நிச்சயமா வந்து குடிக்கணும். மறந்துடாதீங்க. அப்பதான் அந்த சக்தி நிலைப்பாடு நம்ம உடம்புக்குள்ள வந்து வேலை செய்ய தொடங்கும். சரிங்களா? முடிக்கும் போது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாஞ்சலி முத்திரையை சொல்லிட்டு முடிச்சுக்கங்க. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான முத்திரையை இன்று பிரபஞ்சம் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு பிரபஞ்சத்திற்கும் எனக்கு அனைத்து முத்திரையும் கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் நன்றி. இதை கற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும், காலேஜ் நண்பர்களுக்கும், குணபாலனையாருக்கும், ரோட்ஸ் நண்பர்களுக்கும் நன்றி. குருவே நம, தந்தையே நம. நன்றிங்க. சிறப்பான அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க்கையும் தெரிவித்துள்ளது. நன்றிங்க.